சில வலியுறுத்தல்கள் இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய முதல் கையெழுத்தில் தொடங்கி ஸ்பீச்சு இது என்ன சொல்லுது? அதுக்கு பிறகு இன்றைய இந்த நாள் அப்படிங்கிறது என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? இந்த நாள் வந்து ட்ரூலி ஹிஸ்டாரிக் தான், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஏன்னா 2 திராவிட இயக்கங்கள் இல்லாமல் வேறு ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி பிடித்திருக்கிறது. இது வந்து யோசிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் 3 மாதம் முன்னாடி இருந்துச்சு பல கட்டங்களில். இதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த 2 கட்சிகளும் வந்து வேரூன்றி போயிருக்கிறது. ஸோ இதை வந்து மாற்றுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அந்த முடிவுகளை மக்கள் மாற்றி இருக்கிறார்கள், அந்த எண்ணங்களை மக்கள் மாற்றி இருக்கிறார்கள். ஒரு புதிய மாற்றம் தமிழகத்துக்கு தேவை அப்படின்னும் போது இது ஒரு புதிய அத்தியாயமாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பது, ஒரு புதிய அரசாங்கம் வந்திருப்பது அப்படின்ற ஒரு கருத்து. இப்போ இந்த கேம்பெயின்லேயே பார்த்தீங்கன்னா விஜயோடைய கேம்பெயின் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லவுடஸ்ட்டாக இருந்துச்சு. மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரீச் ஆகக்கூடிய பல்வேறு உக்திகளையும் அவர்கள் பயன்படுத்தி அந்த கேம்பெயினை நடத்தினாங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவு ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. எல்லா எதிர்பார்ப்புகளையும் அவரால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியோடு தான் அவர் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதை அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு அரசாங்கத்தை நடத்துவது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஆல்டுகெதர் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதுக்கு உங்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்று 3 வாக்குறுதிகளை அவர் நிரூபித்திருக்கிறார். அவருடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். ஏழை எளியவர்களுக்கு அவர்களால் இயன்ற விஷயங்களை முதலில் செய்வது அப்படின்றது, பெண்கள் பாதுகாப்பு, 3வது வந்து தமிழகத்தில் ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரத்தை தடுப்பது, இதை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு